நிறையா பேர் பொழப்ப கெடுத்துட்டு போயிட்டார் வடிவேல். அதுதான் மட்டும் சத்தியமான உண்மை. ஏன்னா நாங்கள் என்ன 1000 ரூபா 2000 ரூபா சம்பளத்துக்கு போனால் நீ வேண்டாம் நீ வேண்டாம் ஏன் என்ன அப்படி போண்டமணி கூட உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தப்போ வடிவேல் அவர் பார்க்கவே கிடையாது. காமெடி நம்ம கையில் தான் இருக்கணும், எப்படியும் வளரக்கூடாதுன்னு விவேக் சார் சொல்லும்போது என்ன கெட்டெண்ணம் நல்லெண்ணம் இல்லை, பறந்த மனசு இல்லை, மனிதநேயம் கிடையாது, அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்க கிடையாது, நாமளே வாழணும், அவன் எப்படியோ எவனோ நாசமாக போயிட்டு போகிறான், எப்படியும் அதை வளரக்கூடாதுன்னு கையை மடிக்க சொல்கிறாராம. இது மாதிரி யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டேன். அப்படி கஞ்சனா கஞ்சம் மோசமான கஞ்சம் அடுத்து வந்து நல்லா இருந்து பிடிக்காது. கேப்டன் அப்பேற்பட்ட மனுஷன் நீ போய் அசிங்கப்படுத்தி இப்போ சாவுக்கும் வர முடியும் வரல, உடம்பு சரியில்லை பார்க்கல. இதுதான் வடிவேலுடைய இது. ஆனால் அது அனுபவிப்பா, அப்படி கடவுள் வந்து இருக்காரு, நிச்சயம் அனுபவிச்சு தான் போவோம். சும்மா நான் சொல்லுவேன். வணக்கம், என்னோடய பேர் யுவான் சுவாங். நான் ஒரு காமெடி அண்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து 1996 இருக்கிறேன். என்னோடய முதல் படம் வந்து வைகறை பூக்கள்னு ஒரு படம், கரண் கூட துரட்டா பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் கங்கா கௌரி, முகவரி, யூத்து, வடுகுப்பட்டி மாப்பிள்ளை, இது மாதிரி விவேக் சார் கூட ஒரு 8 படம் பண்ணியிருக்கேன் காமெடி ஆர்டிஸ்ட்டுங்கிறனால. வடிவேல் கூட ஒரே ஒரு படம் தான் பண்ணேன், பகவதி பண்ணேன். அதில் வந்து 2 பேர் சண்டை போடுவது வந்து அடிச்சிருவார். அப்போ சொல்லுவேன், ஏடா தலைவட்டியாம்பட்டியில் வந்து என் மச்சான் மேலே கை வச்சுட்டு போயிடுவாடா அப்படின்னு சொல்லி அடித்து கிழிச்சு இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவர் குரூப் வச்சுட்டார். குரூப் வச்சு விவேக் சாரையும் குரூப் வைக்க சொல்லி அவர் ஒரு குரூப் வச்சு விவேக் சாரே சொன்னார், நாங்கள்லாம் காமெடி அடிச்சு ஒரு 5-6 பேர் நிற்கும் போது காமெடியை நாமளே பண்ணுவோம், நான் ஒரு குரூப் வச்சுட்டு நீ ஒரு குரூப் விவேக்கு, ஆனால் காமெடியை நம்ம கையில் தான் இருக்கணும், எவனையுமே வளரவிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குரூப் வச்சு 2003 2010 வரைக்கும் இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க பாரு. அந்த குரூப்பு இந்த பக்கம் இந்த குரூப்பு. என் டைரக்டர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவராக இருந்தாலும் என்னை கூப்பிட்டு யுவான் சாங் இதில் பண்ணுங்கள், த்ரோட் கேரக்டர் கொடுத்துருக்கேன்னு சொன்னாலும் அவங்க வேண்டான்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் போயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் மற்ற டைரக்டர் இருக்காங்களா, இவங்க இல்லாத படங்களாக தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 76 படங்கள் பண்ணிட்டேன். தமிழ் படம்னு ஒரு காமெடி படம் சிவா, மெர்ச்சி சிவா ஹீரோ போடுவார், அதில் அமுதன் சார் டைரக்டர். அதில் வந்து நான் வெந்நீரடை மூர்த்தி சாருக்கு வந்து அப்பாவாக பண்ணியிருப்பேன் காமெடி. இது இந்த உருப்படாத பையன் கூட சேர்ந்து நீ உருப்படி இல்லாமல் தானே போக போகிறேன், படிக்கிற வயசில் தண்ணி தம்மு பொண்ணு படிப்பில் ரொம்ப பெரிய அளவர் கூட அப்பா அம்மாரு நீ உஃப்னு ஊதுறிய சிகரெட் இல்லைடா உங்கள் அப்பனோட ரத்தம் அப்படின்னு சொல்லி திட்டி அந்த சீனில் பண்ணேன். அதுக்கடுத்து 2வது படம் பண்ணார், அதுலேயும் பண்ணேன். அதுக்கப்புறம் தமிழ் படம் 2ல் ஆர் சுந்தரராஜனுக்கு மாமனாராக பண்ணியிருப்பேன். மெயின் கேரக்டராக பண்ணது வைகறை பூக்கள், அதுக்கப்புறம் 4 போலீஸ் நல்லா இருந்த வரும், அப்புச்சி கிராமம், இந்த படம்லாம் மெயினாக த்ரோட்டாக பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ஒரு 2-3 படம் கமிட் ஆகியிருக்கேன். கில்லி மாப்பிள்ளைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அது முடிஞ்சதுன்னா இப்போ வர படங்கள் எல்லாம் இனி த்ரோட்டாக வருவேன்னு நம்புகிறேன். ஏன்னா விவேக்கு இல்லை, இப்போ வடிவேலும் இல்லை, நிறையா பேர் பொழப்ப கெடுத்துட்டு போயிட்டார் வடிவேல். அதுதான் மட்டும் சத்தியமான உண்மை. என் கூட இருந்த 30-40 பேர் காமெடி அடிச்சுட்டு இருந்தாங்க, எவனையுமே வளரவில்லை. எல்லாமே குடும்பத்தில் எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, மேரேஜ் பண்ணாங்க. அதனால் மாதம் 10-15 வேணும், அதனால் நாங்கள் வந்து சினிமா விட்டு வேலைக்கிறோம் எல்லாமே சொல்லிகிட்டே போயிட்டாங்க. நான் இந்த சினிமாவில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இது வரைக்கும் நான் கல்யாணமும் பண்ணலை. இதுதான் என்னுடைய கதை. இது வந்து கடவுள் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க மாட்டார். ஒரு நல்லது செஞ்சால் அவங்களை நல்ல வழி காட்டுவார். அடுத்த பொழப்பை கெடுத்து இவனை வந்து வாழலான்னு நினைக்கிற வடிவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். அப்படி ஏன்னா நாங்கள் என்ன 1000 ரூபா 2000 ரூபா சம்பளத்துக்கு போனால் நீ வேண்டாம் ஏன் என்ன அப்படி இப்படி எத்தனை வருஷம் என்ன சினிமா எக்ரிமெண்ட்டை எழுதி கொடுத்துட்டா வாங்கிட்டு வந்து அப்படி அதெல்லாம் கிடையாது, தப்பான விஷயம். போண்டாமணி கூட உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தப்போ வடிவேல் அவர் பார்க்கவே கிடையாது, போயும் பார்க்கல. போய் பார்த்தேன்னா 1 லட்சம் 2 லட்சமாக கொடுக்க போகிறேன், ஒரு 1000-500 கொடுத்து நல்லா இருப்பேன் உடம்பு பார்த்துன்னு சொல்ல முடியாது, சொல்லவே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கடைசி வரைக்கும் போனவன் பார்த்து அப்படியே செத்து போனார், சாவுக்கும் போகலை. இப்போ கேப்டன் சாவுக்கும் போகலை. இல்லை ரொம்ப நாள் இதெல்லாம் நிலைக்காது, நல்லா இருக்காது, அவ்வளோதான். ஓகே, இப்போ நாங்களாம் பாரு, இப்போ எனக்கு படங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒரு 3 படம் கமிட் ஆகிருக்கேன். இனி இந்த வருஷம் நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். காமெடிக்கு புதுசாக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, எல்லாருமே வரணும், எல்லாம் நல்லா இருக்கணும். இல்லைனா அந்த குரூப் மாதிரி வச்சு காமெடி பண்ணுறது, சில பேருக்கு நல்ல டேலண்டாக இருப்பாங்க, ஒரே டைலாக ஒரே டேக்கில் கூட பேசுகிற மாதிரி ஆளுங்கள் இருப்பாங்க. பட் பர்டிகுலர் குரூப்பில் இது வந்து வடிவேல் சார் குரூப், இது வந்து விவேக் அவங்க குரூப்னு வச்சு ஒரு திறமையாளர்களையும் உள்ளே வர முடியாமல் பண்ணுறாங்க. நீங்கள் அதை எப்படி தான் பார்க்குறீங்க? அதை தான் நான் இப்போ சொன்னேன். இன்னும் சொல்லப்போனால், குறிப்பாக சொல்லப்போனால் வடிவேல் என்ன பண்ணார், பகவதி படத்தில் நான் வந்து வெங்கடேஷ் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஒரு சீனில் போய் நிற்கிறேன், வேண்டாம் அப்படின்னு பெஞ்சமினை விட்றாரு. அடுத்த சீனில் நிற்கிறேன், வேண்டாம் முத்துக்காலை விட்றாரு. அடுத்த சீனில் பார்த்தா நடேசன்னு ஒருத்தர் விட்டார். ஏங்க நல்லா பண்ணுவேன்னு சொல்லி கடைசியாக வந்து ஆள் இல்லாத இடத்துல தான் என்னை வந்து ரொம்ப நாள் வந்துகிட்டு இருக்கிறல்ல, சரி வா பண்ணுங்கிறது தான் அந்த சீன் கிடச்சிது. 2 பக்கம் டைலாக்கு சட்டை கிளிகள்லாம் பண்ணி முடித்த உடனே கேட்டார் அந்த கூட விஜய் கணேசன் ஒருத்தன். அவன் சொன்னான், என்னடா அவன் 2 பக்கம் டைலாக் ஒரே டேக்கில் பண்ணுறான்,
சட்டையை டைமில் கடிக்கிறான்னா அவன் சொல்லிட்டான், நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங்கில் கோல்டு மெடல் சினிஃபீல்டு இன்ஸ்டியூட் முடிச்சு தான் வந்தேன். அரை நாள் லீவ் போடல, அரை மணி நேரம் லேட்டாக போகாமல் நான் பண்ணுவேன். 6 பக்கம் 8 பக்கம் டைலாகெல்லாம் 2 தடவை கேட்பேன். நான் இது வரைக்கும் சீன் பேப்பர் பார்த்து படித்தெல்லாம் நான் வந்து சீனே பண்ணல. 76 படத்துலையுமே பண்ண உடனே அவன் இன்ஸ்டியூட்டில் கோல்டு மெடல் 2 படம் கண்டா எகிரிடுவான்னா. என்னால் தான் வடிவேலு குரூப்பே வச்சார். அடுத்த வாரமே வந்து அன்புங்கிற ஒரு படத்துக்கு போகிறேன். தளபதி டேரக்டரு வடிவேலு கூட 13 சீன் போட்டிருக்கேன். அடித்து பிடிச்சி வெளியே வந்துடுவார் சார் ரொம்ப நன்றி சார், காலெல்லாம் விழுந்து போய் நிற்கிறேன். இவர் வந்தவுடனே அவர் டைலாக் சொல்ல வர்றார், இவர் வேண்டாங்கன்றான். வேண்டாம்னு சொல்லி கூட இருந்தவங்ககிட்ட டெலிஃபோன் வச்சு அவனுக்கு மேலே ஏற்றுறாரு. எங்களை நான் படத்துக்கு போகிறேன், இங்கே எப்படி வந்தேங்கிறார். ஒரு சீனுக்கு போகிறேன், இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு. இது வந்து விவேக் சார் எங்களுக்கு சொன்னார். வடிவேல் குரூப் வச்சுட்டாரு, என்னையும் ஒரு குரூப் வைக்க சொல்கிறாரு. காமெடி நம்ம கையில் தான் இருக்கணும், எப்படியும் வளரவிடக்கூடாதுன்னு விவேக் சார் சொல்லும்போது நான் நிற்கிறேன். சின்ராஜுன்னு ஒருத்தன் காமெடி ஆர்டிஸ்ட்டு, தெனாலி, காக்கா கோபால், கடுகுராமூர்த்தி, பொட்டாச்சி, இத்தனை பேர் நிற்கிறோம். அவர் என்ன சொல்கிறார், குரூப் ஏன்னு சொல்லிட்டாரு, காமெடி நாமளே பண்ணிக்கலான்னு. இந்த கன்றாயை வச்சு 2003 2010 வரைக்கும் இவங்களே பண்ணிகிட்டு இருப்பாங்க. எந்த டைரக்டர் போனாலும் விவேக் பண்ணுறாரு, அவர் போய் பாருங்க பாரு, வடிவேல் போய் அவர் பண்ணுறாரு. இது 2 பேர் போட மாட்டாங்க, தர மாட்டாங்க. இவங்க எங்கே அடிப்பட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. இது 2003, 4, 5, 6 வரும்போது இவர் 2, அவர் 3, அவர் 5, இவர் 4. வடிவேல் 10 லட்சம், விவேக் 8 லட்சம். 2008, 9, 10 அப்போ பார்க்கும்போது ஹீரோ ஜீவா, ஆர்யா, சூர்யா இவங்கெல்லாம் படத்துக்கே 50 லட்சம். 2 மாதம் கால் ஷீட் கொடுத்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஃபைட் பண்ணி இத்தனையும். ஆனால் இவன் ஒரு நாளைக்கு 10 லட்சம், 5 நாள் 50 லட்சம் சம்பாதிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ கொடுக்கணுமான்னு ப்ரொடியூசர் உள்ள மீட்டிங் போட்டு அவங்கள வர விடாமல் பண்ணுது. அந்த நேரத்தில் கேப்டன் சார் தான் அறிவு கொடுத்து சின்ன கவுண்டர்லாம் கொடுத்தாரு. அந்த சின்ன கவுண்டர் கதை என்னென்னா, கவுண்டர் முடிச்சதில் இவர் வேண்டாம் போடாதீங்கன்றாராம். அது அவர் டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் இதில் வந்து சீன் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல கேப்டன் தான் சொன்னாராம். சும்மா என் கூட கொடையை பிடிச்சிட்டு வரட்டுங்க, டைலாக் எல்லாம் போதும்னு கொடுத்தாரு. அப்பேற்பட்ட மனுஷன் நீ போய் அசிங்கப்படுத்தி இப்போ சாவுக்கும் வர முடியும், வரல, உடம்பு சரியில்லை, பார்க்கல. கடவுள் இருக்கார், எல்லாரும் நல்லதே செய்வார். நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டவங்க அதை அனுபவிச்சு தான் ஆகணும். நான் பேசுறது எங்களுக்கே அது புதுசாக இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இல்லை அவர் ஒரு குரூப் வச்சுருந்தார், அவர் குரூப்பில் இருக்கவங்களுக்கும் நல்லது கெட்டதுக்கு எதுக்கும் போகல. அவர் என்ன தான் ஐ மீன் அவர் குரூப்புக்கையும் அவர் பார்த்துக்கல, உங்களையும் உள்ள விட வரல, நல்ல திறமையாருன்னு உள்ள விட வர இல்லை அப்படின்றத சொல்கிறீங்க. அது என்னவா இருக்குன்றது என்ன, அதான் என்ன கெட்டணும், நல்லெண்ணம் இல்லை, பறந்த மனசு இல்லை, மனிதநேயம் கிடையாது, அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்க கிடையாது. நாமளே வாழணும். அவன் எப்படியோ எவனோ நாசமாக போயிட்டு போகிறான். எவனையும் அதை வளர விடக்கூடாதுன்னு கையை மடிக்க சொல்கிறாராம. எவனையும் வளர விடக்கூடாது, நம்ம கையில் தான் காமெடி இருக்குன்னா. அப்போ நீ என்ன வந்து நீ எத்தனை வருஷம் வாழ்ந்துட போகிற சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் ஒருத்தனை கொடுத்து ஒருத்தன் வாழ. இது எம்ஜிஆர் வாழ்ந்த இந்த தமிழ் சினிமாவில், இந்த விஜயகாந்த் வாழ்ந்த சினிமாவில், தமிழை வாழ்ந்த சினிமாவில் நீ இருந்து என்ன பண்ணுற? எவனுக்கு உடம்பு சரினாலும் போய் பார்க்குறது கிடையாது, எவனுக்கும் எந்த உதவியும் செய்கிறது கிடையாது. ஒரு தடவை கேள்விப்பட்டேன், மோடாமணின்னு சிட்டிசன் மணின்னு ஒருத்தன் போய் வடிவேல் கூட நடிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி, அண்ணே கஷ்டமாக இருந்தால் ஒரு 2000 ரூபா வேணும்னு கேட்டிருக்காரு. ஓகேப்பா நாளைக்கு வந்து வாங்கின்னு சொல்லிட்டு அவன் வெளியே கூட போகல. இனிமேல் அவனை எவனாவது உள்ளே விட்டீங்க, நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அப்படியே அவன் மறுபடியும் போய் காலில் விழுந்து 6 மாதம் கழிச்சு தான் இனிமேல் பணம் கேட்க மாட்டேன்னு சொல்லி 6 மாதம் கழித்து மறுபடியும் அதில் சேர்த்தணும். அப்படியும் அது மாதிரி யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டேன். அப்படியே கஞ்சம் மோசமான கஞ்சம், அடுத்து வந்து நல்லா இருந்து பிடிக்காது. இதுதான் வடிவேலுடைய இது. ஆனால் அது அனுபவிப்பேன். அப்படி கடவுள் வந்து இருக்கார், நிச்சயம் அனுபவிச்சு தான் போவான். சும்மா நான் சொல்லுவேன். கேப்டன் சார் வந்து அதை எம்ஜிஆருக்கு அடுத்து எம்ஜிஆர் அதுதான் சொன்னாங்க. கருப்பு எம்ஜிஆருங்கிறது அது உண்மை தான். அவர் தெரியாமே நிறையா பண்ணியிருக்காரு, நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வருஷம் பிறந்த நாள்லாம் எவ்வளோ ஊனமுட்டவருக்கு வண்டி அது இதெல்லாம் கொடுத்து அவர் இன்றைக்கி வரைக்கும் அவரை வந்து யாருக்கு குறை சொல்கிற அளவுக்கு கெட்ட பேரும் எடுக்கலை. எப்பயுமே அவர் அந்த இதில் வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போவும் பாருங்கள், அங்கே இதை அவரை வந்து பண்ணுறவங்களுக்கு எல்லாம் அங்கேயே சாப்பாடெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாலும் எல்லாம் தங்கமான மனுஷன், எல்லாம் நல்ல மனுஷன் போயிட்டார். அதுதான் இப்போ தமிழ் சினிமாவில் இப்போ இருக்க காமெடி ஆக்டர்லாம் வந்திருக்காங்கண்ணா. இப்போ அவங்க குரூப் வைக்கிறாங்க, அவங்களோட காமெடிலாம் எப்படி இருக்குது? இப்போ சினிமா எப்படி போயிடுது நாங்கள் இன்னும் உள்ளே போகலை. ஏன்னா நான் 3 வருஷமாக சீரியல் பக்கம் போயிட்டேன். இவங்கெல்லாம் கெடுத்து பிடிச்சவர் ஆகிட்டாங்க சினிமாவே. அந்த அவுட்டோரில் போனாங்க, எதுக்கு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வரணும், அவங்களுக்கு பஸ் பேர் கொடுக்கணும், ரூம் போடணும், அது இல்லாத லோக்கல் ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. இந்த சில மேனேஜர்கள் பண்ண வேலையினால் ஒரு 6-7 வருஷம் சினிமா வீணாக போயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் மாறி இருக்கிறதுனால இப்போ எங்களுக்கு பட வாய்ப்புகள் நிறையா வருது. ஒரு சிறந்த இடத்துக்கு வந்தோடனே உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. இப்போ இருக்க காமெடி யாருன்னு உங்களுக்கு பிடிச்ச நல்லா பண்ணுறாங்க? எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க, நாமளும் வருவோம், அப்புறம் பேசுவோம். நன்றிண்ணா.